உறுப்பினராக இருந்து இன்று கடந்த நாட்களிலும் கடவுளுடைய இறையேற்பு பெற்றிருக்கிற அருமையான ஐயா திருமிகு நிக்கல்சன் ராய் அவர்களுடைய வாழ்வுக்காய் நாம் நன்றி சொல்லும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் ஆவியானவர் அருமையான ஐயாவுடைய ஆத்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியாய் நம்மை ஆவியானவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். இந்த நன்றி ஸ்தோத்திர ஜப கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்வோம். ஜபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்கருளி இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நன்றிந்தரியத்தோடு உம்முடைய சாட்சிகளை காத்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நிலைத்திருந்து கடந்த நாட்களிலும் உம்முடைய திரு சமூகத்திலே என்னுடைய ஆத்மா இழைப்பாரும்படியாய் கடந்து வந்திருக்கிற அருமையான நிக்கல்சன் ராய் ஐயாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கும்படியாய் நாங்கள் திருச்சபையின் குடும்பங்களாய், உறவினர்களாய், நண்பர்களாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையின் வழியாய் குடும்பத்தின் மக்கள் சமாதானத்தையும் திருச்சபையின் குடும்பங்களாகிய நாங்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கின்றோம். குடும்பத்தின் மக்களை தூர இடத்திலிருந்து பத்திரமாக அழைத்து வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். பங்கு பெறுகின்ற ஒருவரோடும் உடைய விசுவாசத்தில் நாங்கள் பெருகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய தாழ்த்துகிறோம். உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். ஜப கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் அமர்ந்த நிலையிலே நம்முடைய அருட்பணி பாடல் புஸ்தகத்திலே பாடல் 873 அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை பாடி நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பாடல் 873. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவாராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், எல்லா ஜாதியா எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் பேசுரத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில்
யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள். யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரே கரகத்தே துளைத்திடுவார். அழைத்துச் செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசியடையார். இனி இவர்கள் தாகமடையார். வெயிலாகிலும் அனலாகிலும் வேதனையை அழிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் அருமையான ஐயாவுடைய வாழ்வை குறித்து நம்ம மத்தியிலே ஒரு 4 நபர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக நம்முடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினரும் ஐயாவோடு அநேக ஆண்டுகள் பயணித்த அருமையான அம்மா திருமதி விஜயராணி பிராங்க்லின் அம்மா அவர்கள் ஐயாவை குறித்ததான சாட்சியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். மிஸ்டர் ராய் என்று சொன்ன உடனேயே நமக்கு முதலாவது ஞாபகம் வர்றது இந்த ஆர்கன் தான். ஆர்கன் தான் அவருக்கு உயிர். அதனால் அவர் இந்த ஆலயம் கட்டுவது முதல் கடைசி வரை இந்த ஆலயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை அதனுடைய அபிவிருத்திற்காகவும் அந்த ஆலயத்தினுடைய நன்மைக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய காலத்தை பெங்களூரில் முடித்து கொண்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரால் முடியாட்டி கூட
கடைசி வர இந்த கதவை திறந்து கொண்டு வந்து முன்னால் சேரில் வந்து உட்கார்ந்துருப்பார். அந்த மாதிரி அவர் ஆலயத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுத்தவர். அதனால தான் அம்மா மிஸ்ஸஸ் ராய், எனக்கு தெரிஞ்சு அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர் கல்யாணத்துக்கு முன்னால். அதுக்கு பின்பு தான் அவங்க காதல் கல்யாணமாக தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே மெடிக்கல் ஃபீல்டு தான். அது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. அதனால் அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய சிந்தனை நிச்சயமாக வேறு விதமாக தான் இருக்கும், எதிர்மறையாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவர்களை உண்மையான ஒரு உத்தமமான ஒரு கிறிஸ்தவ மாதாக அவர்கள் மாற்றினது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு லவ் பண்ணி வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இப்படி மாற்றுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு பெரிய பணி நான் பெருசாக மதிக்கிறேன். 2வது, ஐயா வந்து ரொம்ப அமைதியானவர். எனக்கு தெரிஞ்சு இங்கே பழைய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறேன். எத்தனை பேரோட அவர் சாதாரணமாக பேசி பழகி அப்படி ஜாலியாலாம் இருக்கிற டைப்பே அவர் கிடையாது. ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பேச மாட்டார். பட் அதே சமயத்தில் ரொம்ப கண்டிப்பானவர். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவர் அவர் தான் கொயர் கண்டக்ட் பண்ணுவார், கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸு. அப்போ அவர் சொல்கிற பாட்டை தான் நம்ம பாடணும். அப்போ ஒரு தடவை நான் வந்த புதுசில் நான் சொன்னேன், ஐயா ஒரே ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுவோம் ஐயா, ரொம்ப நாளாச்சுயா இங்கிலீஷ் பாட்டு அப்படின்னு. சரின்னு சொல்ல மாட்டார், வேணான்னு சொல்ல மாட்டார், ஆனால் காதுலேயே வாங்க மாட்டார். எத்தனை தடவை கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்தாலும் திரும்ப திரும்ப நானும் விடாமல் கேட்பேன், ஐயா ஒரே ஒரு கிறிஸ்மஸ் கேரல்ஸ்யா, சைலண்ட் நைட்டாவது படுப்போம் ஐயா அப்படின்னு கேட்டால் கூட அதை கூட அவர் காதில் வாங்க மாட்டார், எனக்கு பதிலும் சொல்ல மாட்டார். அப்படியாப்பட்ட அமைதியானவர், அதே சமயத்தில் ரொம்ப அழுத்தமானவரும் கூட. ஆக ஐயாவை நினைக்கும்போது பாட்டு அவர் கொடுத்ததான் அவருடைய ஞாபகார்த்தமாக இங்கே இருக்குது. இப்போ கௌதம் அது ரொம்ப பிரமாதமாக வாசித்துட்டு இருக்காரு. அதே போல் இந்த ஆலய கட்டுமான பணியின் போது இருந்த அங்கத்தினர்கள்லாம், இப்போ உள்ள அங்கத்தினர்கள்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், அப்போ உள்ளவங்களாம் வயசானவங்க. எல்லோரும் ரொம்ப குரூப்பாக இருந்து ரொம்ப ஒற்றுமையாக இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஐயா பேனிங்க ஐயா தலைமையில் ரொம்ப பிரமாதமாக வேலை செஞ்சு தான் இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதிலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொருவர் உதவி செய்து ஐயாவினுடைய தலைமையில் வெற்றிகரமாக இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய பணி மிகவும் பெரிது. நான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ஆர்கியூ பண்ண மாட்டார், டிஸ்கஸ் பண்ண மாட்டார். எதுனாலும் சரி அவர் எதுக்குமே எல்லாத்தையும் ஒற்றுக்கொண்டு இந்த ஆலயம் கட்டுவதற்கு அவருடைய பணியும் மிகவும் பெருசு. அதே போல் இந்த ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் ஐயாவுக்கு தெரியும், ஐயா கூடயே போவாங்க, அம்மாவும் கூட போவாங்க. இந்த மார்பிளில் இருந்து இப்போ எங்கள் வீட்டில் போட்ட மார்பெல்லாம் எப்படியோ போயிடுச்சு, ஆனால் இது பிரமாதமாக இருக்குதுன்னு ஐயாட்ட அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், நீங்கள் போட்டது சரியில்லை, ஆனால் அங்கே பாருங்கள் ஐயா எவ்வளோ நல்லா போட்டிருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி அந்த மார்பிள் வாங்குறது போல் கூடையே செல்வார். அதே போல் மணி, நம்ம ஆலயத்தினுடைய மணி அவருடைய ப்ரெசன்டேஷன் தான். ஆக இந்த ஆலயத்தில் அவருடைய ஞாபகார்த்தமாக நமக்கு ஆலய மணி இருக்குது, இந்த ஆர்கன் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் அவர் அப்படியாப்பட்ட உண்மையான ஒரு மியூசிஷியன், நல்ல ஆர்கனிஸ்ட்டு, நல்ல அமைதியானவர். எல்லாத்தை விட அவர் ஒரு நல்ல கணவராகவும் இருந்து அந்த அம்மாவுக்கு ஒத்துழைத்து அவர்களோடு இணைந்து இந்த ஆலயத்துக்கு சேவைகளை செய்திருக்கிறார். இப்போ ஒரு நாள் கீழே அவங்க படிக்கட்டில் இறங்கும்போது கீழே தடுமாறி விழுந்துட்டாங்க. உடனே அடுத்த வாரமே இப்போ கம்பி போட்டிருக்காங்கள பிடிச்சி இறங்குறதுக்கு அவங்க தான் போட்டது அந்த கம்பி, அம்மாவுடைய இது.
அதை விட எனக்கு ரொம்ப நான் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ரொம்ப ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனால் அமைதியாக சில நேரம் ஏதாவது பேசுவாங்க என்கிட்ட. அப்போ அவங்களுடைய நான் பார்த்தது ஒரு நாள், இப்போ நம்மெல்லாம் சர்ச்சுக்கு வரோம், நம்மளாம் ஆதி கிறிஸ்தவர், 4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே நம்ம கூட்டனார் எல்லாருமே கிறிஸ்தவ மதத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் நம்ம வந்தவங்க யாரும் போய் முதல்ல ஆல்டர் முன்னால் போய் நின்று ப்ரே பண்ணிவிட்டு வரமாட்டோம். ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு தான் போவோம். ஆனால் அம்மா வந்த உடனே நேராக போய் ஆல்டரில் போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், ஏன் அம்மா மட்டும் ஏன் இப்படி ஆல்டரில் போகிறாங்க? ஏன்னா அவங்க இந்து மதத்தில் அவங்க கருவூலம்னு சொல்லி அந்த ஆலயத்தினுடைய அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட்னால அவங்க அந்த ஹிந்து சமயத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கும் தெரியும். ஆதி காலத்தில் திரை சேலையெல்லாம் எப்போ களைஞ்சிது, ஆண்டவர் மறிக்கும்போது தான் அது உள்ளே யாருமே போகக்கூடாதுங்கிற அந்த திரை சேலை தான் வச்சு மறைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா? அதனால் அவங்க அந்த ஆல்டருக்குல கடவுள் இருக்கிறாருங்கிற விசுவாசத்தினாலே என்னமோ தெரியல, அவங்க போய் முதல்ல சர்ச்சுக்கு வந்தால் அந்த இடத்துல போய் ஆல்டரில் போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவங்களுடைய இடத்துக்கு போவாங்க. அப்படியாப்பட்ட இந்து மதத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவரை அதிகமாக நேசித்து அவர் ஐயாவை அதிகமாக கடைசி காலம் வரைக்கும் அவருடைய ஆசைகளுக்கெல்லாம் அவருடைய பாட்டுக்கெல்லாம் ஒத்துழைத்து அவர்கள் இன்று வரை நலமாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஐயா இந்த உலகத்திலே அவர் செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் நல்ல முறையில் செய்து அவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நான் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அருமையான ஐயாவுடைய வாழ்வானது திருச்சபையோடு அதிக தொடர்புடையது என்பதை நாம் அறிந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய உலக பணியிலும் இறைப்பணியானது சிறப்பாக இருந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய வாழ்வை குறித்து நம்மத்தில் இருக்கிற அருமையான திருமிகு உதயராஜா ஐயா அவர்கள் சாட்சியின் வாழ்வை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். All praise and glory to the Father God, Son Jesus Christ and the Holy Spirit. மிக அருமையான அங்கிள் ராய் அங்கிளை நினச்சா நிறையா திங்ஸ் மனசுக்கு வரும். நான் ஒன்றா லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன். பார்த்தா எல்லா லிஸ்ட்டையும் ஆண்டி ஒன்றா டிக் பண்ணி எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. அமேசிங் ஆல்வேஸ் இன் அ மீட்டிங் லைக் திஸ், கெட்டிங் டு ஸ்பீக் ஃபர்ஸ்ட், யூ ஹாவ் plenty ஆஃப் பாயிண்ட்ஸ். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு காரியம், அங்கிள் இறந்து போன நாளில் நம்மளோட கூட இருக்கிற ரெவரண்ட் பேனிங் ஐயா தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். ஏன்னா நமக்கு வெளி உலகத்தில் அவரை பார்த்துருக்க நிறைய நல்ல காரியங்கள் மாத்திரம்தான் தெரியும். சண்டை போட்ட நேரங்கள் நினைவு இருக்கும். பேனிங் ஐயா அந்த எல்டர்லி குரூப், என்னோட அப்பா ஒரு 10 கட்டையில் பேசுவார், அதுக்கு மேலே 11 கட்டையில் இன்னொரு அங்கிள் இருந்தாங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நொறுக்கி வனைஞ்சி உடச்சி நாங்களாம் உருவாக்கி வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் பேனிங் ஐயாவை. வந்த உடனே நான் கேட்டேன் ஐயா, அம்மாட்டையும் அதுக்கப்புறம் கேட்டுட்டேன், ஐயா உங்களோட லுக்கோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டேன். மனுஷன் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதில், நீங்கள்லாம் கிழவைங்கள் ஆயிட்டீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயாவை பார்த்ததும் சரி, நான் அம்மா வரலையோ பேச்சுலரை அனுப்பிச்சி வச்சுட்டாங்களோன்னு நினச்சி வந்தேன். பார்த்தா அம்மா உட்காந்துருந்தாங்க. அதுதானே, அது ரெண்டுமே எப்பயுமே பிரியாதது. நாங்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமடைகிறோம். ஐயா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் ஸ்பேர்ட் யுவர் டைம். அங்கிளை குறித்து அவர் சிக்காயி ஹாஸ்பிட்டலில் இருந்தார். பார்க்க போனப்போ கூட அவரோட கை அந்த இதை கீபோர்டை வாசிக்கிற மாதிரியே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நான் பொதுவாக ஸ்டில் ஐம் ஒர்க்கிங் இன் அ காலேஜ். 2 பேருக்காக மாத்திரம் ஃபோன் எடுத்துகிட்டு போவேன். ராய் அங்கிள் ஃபோன் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் நான் எடுக்கலைன்னா அவருக்கு பயங்கர வருத்தம் வந்துடும். நார்மலாக என்ன ஃபோன் வந்தாலுமே நான் மிஸ்டு காலாக இருந்தால் திருப்பி கால் பண்ணி பேசுவேன். முதல் தடவை அவர் எனக்கு கூப்பிட்டு நான் இல்லை எடுக்கலைன்னு ஈவினிங் ஆகிட்டு நான் வீட்டில் ஃபோன் பண்ணணுன்னே, நீ போடா என்கிட்ட பேசாத, நான் உன்னை என்ன நெருக்கத்துலேருந்து கூப்பிட்டுருந்த நேரமாக இருந்தால் நீ இப்படி தான் இருப்பியான்னு. இல்லை அங்கிள் சாரி, இனிமேல் நான் எப்பயுமே
உங்களுக்கு பேசாமல் இருக்க மாட்டேன். இங்கே டீச்சர்ஸ் நிறையா இருக்கும், கிளாஸ்க்குள்ளே நம்ம ஃபோன் எடுக்க முடியாது. பட் எங்கள் காலேஜில் எனக்கு மட்டும் பெர்மிட்டட். ஏன்னா எங்கள் சேர்மன் எந்த டைம்னாலும் கூப்பிட்டோன்னே நான் ஃபோனை எடுக்கணும். அதனால ரெண்டாவதாக நான் எடுக்கிற ஒரே மனுஷன் அங்கிள் மட்டும்தான். சின்ன சின்ன காரியங்கள் கூட குழந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஆனால் அதோட அமைதியாயிரும். அதுக்கப்புறம் அதை குறித்து பேசவே மாட்டார். ரொம்ப பெரிய காரியம். ஆண்டி ஒரே ஒரு காரியம் எனக்கு விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் இல்லையா, டோட்டலாக அவரோட ஐடியா. அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணால் எதுக்கு பண்ணுற, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம சர்ச் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு முழுமையான காரியம் அவர் தான். அதை முழுமையாக அவர் தான் செலவழித்து எல்லாமே பண்ணார். இந்த ஆலயத்தில் கீழே கிடக்கிற ஒரு மண்ணு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, ஒரு செங்கல் கூட தெரியாமல் இருக்காது. இன்றைக்கி இவ்வளோ கம்ஃபர்டபுளாக, ப்ராபப்ளி ஐ டோன்ட் நோ, த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு வி குட் பி த ஃபர்ஸ்ட் சர்ச் வித் அன் ஏசி, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா சர்ச்சஸ் வந்துருச்சு. இந்த சர்ச்சுக்காக அவர் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கி இவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கோன்னா, மேபி ஒரு காட், unless God permits, you cannot build anything, you cannot construct anything. God literally selected. அம்மாவும் ஐயாவும் போகிற இடத்துல எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எங்கே போனாலும் கட்டமைப்பாங்க, பெரிய பெரியதாக. இந்த சர்ச் முதல்ல எங்கெங்கேயோ சுற்றிட்டு தெரிஞ்சோம் நிறைய ஏரியாக்களில். ஆனால் அந்த பாஸ்டேட் கமிட்டியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் சேர்த்து ஒன்று நிறுத்தி இன்றைக்கி அந்த காரியத்தை குறித்து பெரிய சாட்சியாக நிற்க முடியும்னா, ஸ்டீஃபன் அண்ணன் இங்கே இருக்காங்க, ரொம்ப பேச மாட்டேன்றாங்க. இல்லாட்டினா அண்ணன் பேசுனாங்கன்னா ஒவ்வொரு காரியமும் ஆழமாக தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் சண்டைக்கு அவங்களுக்குள்ள நடந்தாலுமே அந்த பக்கமும் போய் பேசிட்டு இந்த பக்கமும் பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக நடுவில் இழுத்துட்டே வந்தாங்க. தேங்க்யூ ஸ்டீஃபன் அண்ணா, உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ராயங்களோட நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்கன்னு தெரியும். ஆண்டி சொல்லிட்டாங்க நாங்களாம் சின்ன பிள்ளைங்கன்னு. வயசாயிட்டாலுமே இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள்லாம் தான். அங்கிள் இங்கே அந்த இறந்து போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் திருப்பி அவரை விதைக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு பெரிய நன்றி. நாங்கள் எதிர்பார்க்காத காரியம். ஒருவேளை அவள் பெங்களூர்லேயே நீங்கள் முடிச்சிருவீங்களோ, அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டுருவாங்களோன்னு நினச்சோம். நீங்கள் இங்கே கொண்டு இங்கே விதைச்சிருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இன்னொரு காரியம், முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார் ஒருத்தர், பர்னபாஸ். ரொம்ப ரொம்ப அங்கிளோட நிறைய பாடுகள் பட்ட ஒரு மனுஷன். நிறைய 2-3 இன்சிடென்ட். ஜோதிபாஸ், சாரி எங்கள் காலேஜில் பர்னபாஸ்னு ஒரு லெக்சர் இருக்கார், அடிக்கடி சண்டை போடுறாரு, அதனாலே ஞாபகம் வந்துருச்சு. ஜோதிபாஸ் ஒரு குட்டி காரியம் என் தம்பி எனக்கு இப்போ போகிறப்ப காதில் போட்டார், அது இப்போ தான் ஞாபகம் வந்தது. இவருக்கு ஒரு சின்ன காரியத்துக்கும் பணம் நிறையா இருக்கும், எதுனாலும் செய்யலாம். உடஞ்சி போயிடுச்சுனாலும் அதை ரிப்பேர் தான் பண்ணுவார், ரிப்பேர் பண்ணி கொண்டு வைக்கணும். இவர் அசால்ட்டாக சொல்லிடுவார், மனுஷன் வீடு பாவம் ரொம்ப தூரம், அங்கேருந்து ஆலயத்துக்கு வந்தோடனே கொடுத்துருவார். போய் எடுத்துகிட்டு ஒட்டிட்டோம், அங்கிள் கொடுத்தவா இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக அங்கே கொடுத்தா பார்த்துட்டு இது சரியாக ஒட்டலை, திரும்பி போய் ஒட்டிட்டு வான்றார். 1-2 காரியம் இல்லை, அவர் இந்த இடத்துல இதை யாரையும் தொட விட மாட்டார். ஒருவேளை ஆலயத்துக்கு ஒரு வேளை வர முடியலன்னா இதை லாக் பண்ணிட்டு போயிடுவார். ஞாபகம் இருக்குதா? எத்தனையோ தடவை லாக் பண்ணிட்டு போயிடுவார். நாங்கள் கெஞ்சணும், வேறு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு obsessed with the church. He is so much involved in each and every activity what the church was going through. அதில் ரொம்ப ரொம்ப இன்னமும் திருப்பி அதே தான் சொல்கிறேன். பேனிங் ஐயா நம்மளோட இருக்கிறது ரொம்ப பெரிய காரியம். அவரோட அதிகமாக ட்ராவல் பண்ணவர். இந்த இதில் ஒவ்வொன்றிலையும் சர்ச்சுக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு அந்த கூட்டத்தோடு போய் ஒவ்வொன்றையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேல் கொண்டு எல்லாத்தையும் போய் ஒவ்வொருத்தரும் ஒன்று பார்ப்பாங்க. சாதாரணமாக அந்த சர்ச் பில்ட் ஆகலை. இன்னைக்கு ரொம்ப அழகாக பார்க்குறது ஸ்டீஃபன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாரு. ரொம்ப அதிகமாக அவங்களோட ஓட்டமாக ஓடி இந்த ஆலயத்தை கட்டினது சினகாக். இதை இன்னைக்கு நிப்பாட்டி வச்சது கர்த்தர் உங்கள் மூலமாக செய்யப்பட்ட காரியம். இன்னும் நிறையா மேன்மைப்படணும். அங்கிளோட ட்ரீம், திஸ் சர்ச் ஷுட் கோ ஆன், கொயர் ஷுட் கம் ஆன். அந்த ஒருவேளை நமக்கு இன்னைக்கு நம்மளோட இருக்கிற பாஸ்டரையானால இந்த சர்ச்சில் அருமையான கொயர் அருமையாக பாடல் சத்தம் ரொம்ப அழகாக கேட்குது. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கிள் ஒருவேளை மறித்திருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருப்பார். ஆலயத்துக்காக அதிகமாக உட்காந்து கை தட்டிகிட்டு இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவரை என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. such a wonderful person he was really devoted to church. அவங்களோட மனைவியும் கூட கர்த்தரை ஃபுல்லாக அறிந்து கொள்கிற மாதிரி வழி நடத்தப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோல் விதைத்திருக்கோம். இன்னும் அதிகமாய்
நாம் எழுந்திருக்கிற நாள் கர்த்தரோட வருகையில் அவரையும் முகமுகமாய் தரிசிப்போன்ற நம்பிக்கையோட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஐயாவுடைய திருச்சபையோட இணைந்த வாழ்வை குறித்ததான ஒரு நல்ல சாட்சியை நாம் கேட்டோம். ஐயா அவர்கள் எப்பொழுதும் ஆலயத்தில் இருந்து அதை செய்வார்கள் என்று சொல்லி, இப்போ இந்த மைக்கு நிற்கிறதுமே ஐயாவுடைய ஐடியா தான்னு சாமையா சொன்னார். இந்த இங்கே பார்த்தா ஒரு ஃபிட்டிங் இருந்தது, அது ஒரு கிண்ணம் தான். அதை எடுத்து நேர்த்தியாக ஒரு பெரிய லெவலில் இதை ரெடி பண்ணி அதை மாட்டி யாருக்கு இடையூறு இல்லாமல் இந்த மைக்கு நிற்கும்படியாக ரொம்ப அருமையாக செய்திருந்தார். நான் கேட்டேன், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையான்னு சாமியாட்ட கேட்டப்போ, இல்லையா ராய் ஐயா இதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் இந்த புல்பிட்டு மைக்கு ஸ்டாண்டுமே ஐயா வந்தால் ஹைட்டாக வேணும், அவங்களோட கொஞ்சம் கம்மியான ஆள் வந்தால் குட்டையாக வேணும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ தான் சொன்னார், இல்லையா அந்த த்ரெட்டவே நீங்கள் ரெண்டாக கழட்டிடலாம், அதுவும் ஐயாவுடைய ஐடியா தான். குட்டையாக வர்றவங்களுக்கு இந்த த்ரெட்டை கழட்டிட்டு போட்டிங்கன்னா அந்த ஹைட் கரெக்டாக வந்துருயா அப்படின்னு சொன்னாங்க. ஆக அருமையான ஐயாவுடைய வாழ்க்கை, ஐயாவோட நான் பேசின பொழுதும் அதைத்தான் சொன்னாங்க. இந்த மாதிரி திருச்சபையும் வீடு அவருடைய பணியிடம் இதுதான் தெரியும் தம்பி, அவருக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்று அவர்கள் சொன்னார்கள். அருமையான ஐயா அவர்கள் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல நாம் நம் தேவபிதா இந்த மெய்ப்பனல் என்ற பாடலின் ஒரு சரணத்தை நாம் பாடி அதைத் தொடர்ந்து திருமதி பெமலா மார்ட்டின் அம்மா அவர்கள் அருமையான ஐயாவை குறித்ததான வாழ்வின் சாட்சியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சேருமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சேருமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதா என்னை பைம்புமே, அவனே அருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் தேத்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. இதுவேளையிலும் அருமையான ஐயாவுடைய வாழ்வை குறித்து திருமதி பெமலா மார்ட்டின் அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்ம மத்தியிலே பகிர்ந்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போது நம்மை விட்டு பிரிந்து கர்த்தருக்குள் மரணம் அடைந்த நமது அன்பான சகோதரர் மிஸ்டர் நிக்கல்சன் ராய் அவர்களை பற்றி அவர் பர்சனலாக அவரை பற்றின சில என்னுடைய தாட்ஸை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் ஏர்லி 90s தான் நான் மதுரைக்கே வந்தேன். என்னுடைய அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் காரணமாக மதுரைக்கு வந்து KK நகரில் இருந்தேன். அப்போ இந்த ஆலயம் தான் பக்கத்தில் இருந்தது. அப்போ நான் முதலாக இங்கே வந்தேன். வரும்போது என்னோடய ஸ்பெஷல் சில்ட்ரன் 2 பேரையும் கூட்டிகிட்டு நான் இங்கே வந்தால் அங்கே உட்காரதுக்கு இடமே இல்லை, ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கே உட்கார்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திரும்பி போயிடலாமா, உட்கார இடம் இல்லையே அப்படின்னு இருக்கும்போது இவர் தான் மிஸ்டர் ராய் எழுந்திரிச்சு வந்தார். எனக்கு அப்போ அவர் ராயின்றது எனக்கு தெரியாது. அவர் முன்னால் இருந்து கீபோர்டில் பக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சு அங்கே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சேர் எடுத்து போட்டு, அந்த பாத்தில் சேர் எடுத்து போட்டு எங்களை உட்கார வச்சு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் புக்கும் எங்கள் கையில் கொடுத்தாரு.
அது வந்து இட் வாஸ் வெரி அப்ரிஷியபிள். ஒருத்தங்க புதுசாக வர்றாங்க, அவங்க வந்து யாரையுமே தெரியாது, புதுசாக வரும்போது அவங்கள நம்ம வரவேற்கணும். அவருடைய அந்த அந்த மனப்பான்மை வந்து ரொம்ப பெருசு. அந்த மாதிரி தான் அவர் எல்லாருக்கும் செய்வார்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வராட்டி கூட நான் அப்பப்போ வருவேன். அப்போ வந்து அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட்டாக இருப்பார், கைடாக இருப்பார், எனக்கு நிறைய சொல்லி தருவார். அப்போ எனக்கு ஊர் நாகர்கோயில்னு நான் சொன்னேன். அப்போ அவருக்கும் ஊர் நாகர்கோயில் தான் சொன்னார். அப்போ வந்து அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் மெம்பர் ஆனதுக்கப்புறம் சந்தா பணம் நான் கட்டினதுக்கப்புறம் அவர் அந்த எம்டி கார்டை கூட நான் மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் போயிடுவேன். அதனால் அவர் சாட்டர்டே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த எம்டி கார்டை கொண்டு வந்து கொடுப்பாரு. அவங்க பாவம் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நம்ம கொண்டு கொடுப்போம். ஒரு சகோதரத்துவத்தில் அவர் வந்து எனக்கு வந்து தருவார். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம், அவரை பற்றின ஒரு எவர் மெமரபிள் இன்சிடெண்ட் ஒன்று உண்டு. அது என்னதுன்னா, என்னோட சன் பெரிய பையன், அவனுக்கு இம்யூனிட்டி கம்மினால அவனுக்கு அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆகும். ஃபுட் பாய்சன் ஆகும்போது அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவோம். சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவோம். அப்போ அவனை அட்மிட் பண்ணி நான் அவனை பார்த்துருக்கும்போது, பார்த்தா நெக்ஸ்ட் டே மிஸ்டர் ராய் வந்துடுவார் பார்க்குறதுக்காக. ஹி வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ கேம் டு see மை ஸ்பெஷல் சைல்டு. அவருடைய அந்த மனப்பான்மை ரொம்ப பெருசு. ஒரு சகோதரி தனியாக ஒரு ஸ்பெஷல் சைல்டை வச்சு பார்க்குறாங்க. இன்னொரு ஸ்பெஷல் சைல்டும் அவங்க கையில் இருக்குது. அவங்க எவ்வளோ பேர்டனோடு இருப்பாங்கன்னு சொல்லி அவர் வருவார். அவர் வர்றதோடு நிறுத்த மாட்டார். அடுத்த நாள் பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துடுவார். பாஸ்டர் இங்கே தான் இருக்கிறாரு, அவருக்கு ஞாபகம் இருக்கோ என்னவோ தெரியல, அவரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் திரும்ப போவார். அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையே இது காட்டுது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி வாழணுமோ அப்படி அவர் வாழ்ந்திருக்காரு. ஒரு சகோதரிக்காக அவர் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக அவர் வந்திருக்காரா, இது ஒன்று போதும் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னு நமக்கு தெரிகிறதுக்கு. அது அடுத்தாப்புல என்னோட அடுத்த பையன் வந்து மியூசிஷியன். அவன் வோக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டல் ரெண்டும் பண்ணுவான். அப்போ அவரே என்கிட்ட கேட்டார், நம்ம லூக்குக்கு நம்ம பாடுறதுக்கு கோயில் அரேஞ்ச் பண்ணிடுவோமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்களே பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றேன். நான் அவர்கிட்ட நேரில் போய் பாஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ அவர்கிட்ட சொல்லிடுவேன், நீங்களே சொல்லி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. ஒன்று அவரே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் ஃபுல்லாக அவனை பாடுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிடுவார். அந்த மாதிரி எனக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவரை காட்டிலும் அவரோட மனைவி ரொம்ப பாசமாக அன்பாக எங்கிட்ட இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது நம்ம சர்ச் ஈவெண்ட்ஸு, ரிட்ரீட்டு, மேரேஜஸ்ஸு, ஃபங்க்ஷன்ஸு எங்கேயாவது போகிறதா தான் அவங்க 2 பேரும் யோசிப்பாங்க. அவள் எப்படி தனியாக வருவா, அவளுக்கு அந்த 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு அவள் எப்படி மேனேஜ் பண்ணுவாள், நம்ம கூட அவளை நம்ம கூட்டிகிட்டு போவோன்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க தமிழ் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுவாங்க. பிரமிளா, நீ வரையாம்மா எங்கள் கூட அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணத்துக்கு நாங்கள் போகிறோம், நீ எங்கள் கூட வாம்மா அப்படின்வாங்க. நீ வந்தாலும் சரி, உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி அப்படின்வாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் ரிட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க ஒரு தடவை கூட நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுமா, நம்ம இங்கேருந்தே ஏறி போயிடலாம், இல்லாட்டி இந்த மெயின் ரோட்டில் ஒரு ஸ்டாப்பில் நீ நில்லு, நாங்கள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோன்னு அவங்க சொல்லவே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து தான் என்னையும் பிள்ளைகளையும் அவங்க காரில் கிரேஷியஸ்லி தே கேம் அண்ட் டுக் மீ வித் தம். அப்படி அவங்க கூட்டிகிட்டு போய் ரிட்ரீட்டுக்கு போய் அங்கே உட்காந்துட்டு, அப்புறம் ரிட்ரீட் முடிஞ்சிடும், நைட் சாப்பாடெல்லாம் மிச்சம் வந்துடும், எல்லோரும் மீதி இருக்கிறத எல்லோரும் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போவாங்க. எனக்கு போகிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது, நான் பேசாமல் உட்காந்துருப்பேன். அப்போ அவர் போய் சாப்பாடு எடுத்து பேக் பண்ணி எனக்கு கொண்டு கொடுப்பாரு, வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அன்பான ஒரு கப்பல் அவங்க. தே வர் வெரி ஹம்பிள். தே வர் மெய்ட் ஃபார் ஈச் அதர். இவங்க சொல்கிறத அவர் கேட்பார், அவர் சொல்கிறத இவங்க கேட்பாங்க. அப்படி ஒரு நல்ல கப்பலாக இருந்து எனக்கு ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு நல்ல கைடாக இருந்தாங்க. எனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாவது பண்ணிச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். நீ இந்த டாக்டர்கிட்ட போமா, அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டைமில் போ, அங்கே போய் என்ன சொல்லு அப்படின்னு எனக்கு சொல்லி விடுவாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் அந்த இடத்துல போய் அந்த டாக்டரை மீட் பண்ணுவேன். திருப்பி அதோடு நிறுத்த மாட்டாங்க.
12 மணிக்கு மேலே என்னை வீட்டுக்கு வந்தது பற்றி நீ போனேன் அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன மெடிசின் கொடுத்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு கப்பலை நான் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட உள்ளவங்கள நான் எங்கேயுமே நான் பார்க்கல. அவரும் கூட இந்த ஆலயத்துக்கு அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தார். இந்த பில்டிங்க்கு அவர் நிறையா ஃபினான்ஷியலி கொடுத்துருக்காரு. அதோட அவர் பெஸ்ட்டு மியூசிஷியனாக இருந்திருக்காரு, கீபோர்டிஸ்டாக இருந்திருக்காரு, ஒரு கொயர் லீடராக இருந்து எல்லாம் நடத்தி கொயர் ப்ரோக்ராம் எல்லாமே அவர் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு, அவரை ஆண்டவர் எடுத்துட்டார். ஆனால் அவங்களுக்காக ஆண்டவர் தான் சமாதானமும் மன அமைதியும் கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கிடணும். தேங்க்யூ. அருமையான ஐயாவை குறித்து நல்ல ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். அவர் திருச்சபையில் மாத்திரமல்ல, திருச்சபையின் குடும்பங்களில் அவர்களுடைய அன்பிலும் அவர்கள் செய்கின்ற சேவையிலும் தன்னை இணைத்து கொண்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ மாதிரியை வாழ்ந்து சென்றார் என்று அறிந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற திருமதி சந்திரகாந்த் ஐயா அவர்கள். கர்த்தருக்கு நன்றி. இந்த தருணத்தில் என்னை பற்றி தான், என்னுடைய குடும்பத்தை பற்றி தான் நான் அதிகமாக பேச போகிறேன். ஏன்னா சார் செய்த அனைத்து ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியத்துக்காக நன்றி செலுத்த கடன்பட்டிருக்கிறோம். நான் இந்த ஊரில் மதுரைக்கு நான் ஃபஸ்ட்டு வரும்போது 94 நான் வந்தேன். 94 வந்து நான் வந்து லேப் டெக்னீஷியனாக தேடுறதுக்காக வந்தப்போ எங்கள் அண்ணன் வந்து குட்ஷெட் ஸ்ட்ரீட்டில் வந்து லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அண்ணன் சொன்னாங்க, போய் இந்த சாய் பிளட் பேங்க் இருக்குது, நீ போ, அங்கே போ, அங்கே நடராஜன் ஒருத்தர் இருப்பார், நீ அவர் போய் பாருப்பா அப்படின்னாரு. நாங்கள் போய் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ தான் ராய் சார் அங்கே என்ட்ரி வர்றாரு. எனக்கு அவர் ராய் சார்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. அப்போ நடராஜனை சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி வேலை கேட்டு வந்திருக்காப்புல அப்படின்னா உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து சுமதி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சௌந்தரபாண்டியன் சாருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி முடித்த நிமிஷத்துலேயே, இந்த தம்பி இந்த மாதிரி சுமதி ஹாஸ்பிட்டல் உனக்காக வேலை சொல்லியிருக்கேன், நீ அங்கே போ, நீ போய் அங்கே போய் அவர் போய் பாரு அப்படின்னா. நான் வந்து உடனே வந்து இங்கே வந்து பார்த்தேன். வந்து பார்த்து உடனே வந்து அவர் வேலைக்கு ஜாயின் பண்ண சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன். டியூட்டி ஜாயின் பண்ணுறது தான் தெரியுது, ஈவினிங் டைமு இவர் அங்கே கன்சல்டண்ட்டாக வராங்க. ஏன்னா சீனியர் அப்போ வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரயில்வே ஹாஸ்பிட்டலேருந்து ஈவினிங் டைமில் ஷென்போங் ஆஸ்பத்திரிக்கும் எங்கள் சுமதி ஹாஸ்பிட்டல் ஈவினிங் கன்சல்டண்ட்டாக வரும்போது தான் அப்போ தான் எனக்கு தெரியும் அவர். அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ஈவினிங் அவர் வந்தார்னா அந்த 1 ஹவர் இருப்பார். அந்த 1 ஹவர் எப்படி போகிறதுனே தெரியாது எங்களுக்கு. எல்லா டெஸ்ட்டும் என்ன இப்படி போடணும், என்ன ஏதுன்னு ஒவ்வொன்றும் அழகாக சொல்லிக் கொடுப்பார் எங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து அப்போ வந்து என்னென்னு கேட்கும்போது, நான் அப்பாலாம் என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது, அப்பா இந்த மாதிரி பாஸ்டராக இருக்கணும், நான் அதுக்கு பாஸ்டர்னு சொன்னால் அதுக்கு மேலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, இந்த மாதிரி அப்பா வத்திராயிருப்பில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கும்போது நீ நம்ம சர்ச்சுக்கு வா அப்படின்னாங்க. எங்கேயா இருக்குன்னா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. வா கேட்கணும் சர்ச்சு வா. அதுவும் இங்கே சர்ச்சு கிடையாது, நம்ம இமானுவேல் வீட்டில் அப்போ தான் நடந்துகிட்டு இருந்து, இந்த சர்ச் நடந்துகிட்டு இருந்து, அதனால் நீ இமானுவேல் அங்கே இருக்குது, நீ வா அப்படின்னாரு. சரி எனக்கு சார்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து உனக்கு அப்போ வந்து எனக்கு சும்மா லைட்டாக கிட்டார் வாசிக்க தெரியும், ரொம்பலாம் தெரியாது, சும்மா லேசாக வாசிப்பேன். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு கிறிஸ்மஸ் டைம் கொயர் எப்போதுமே இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 6-7 பாட்டு கண்டிப்பாக வந்து பாட வச்சுருவார், எல்லாத்தையும் உட்கார வச்சு பாட வச்சுருவார். அந்த டைமில் வந்து நீ வந்து எனக்கு தெரியாது, நீ வா சார், எனக்கு ஒன்றும் தெரியாது, கிட்டார் ஒழுங்காலாம் வாசிக்க தெரியாது அப்படிமே, எனக்கு தெரியாது, நீ கிட்டார் தூக்கிட்டு வந்து உட்காரு அப்படிம்பார். அங்கே நேராக கிட்டார் தூக்கிட்டு போய் அவர் கீபோர்ட் பக்கத்தில் உட்காந்து சும்மா வாசிப்பேன். அவர் வந்து அதில் வந்து ஒரு சந்தோஷம். அப்புறம் இந்த மேரேஜ் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் நான் லுத்தரன் சர்ச் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் சொன்னேன், எதுக்கு லுத்தரன் அங்கே போகிறேன், நம்ம சர்ச்சுக்கே ரெகுலராக வந்துரு அப்படின்னு சொல்லி என்னையும் பிரபாவையும் இங்கே அதுலேருந்து 94 இங்கே நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கும் இங்கே என்னுடைய வேலை காரணத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே நேரத்தில் வந்து என்னமோ தெரியல, கடைசியிலேருந்து இங்கே பெங்களூரில் அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் நம்ம வீட்டில் வந்து இருக்கணுமோ எனக்கு தெரில, அவர் நினச்சி அந்த 1 இயர் வந்து எங்களோட வந்து எங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன். அம்மா 2 பேருமே இருந்து ரொம்ப சந்தோஷம் சமாதானமாக ரொம்ப எங்களுக்கு எவ்வளவோ அது ஆறுதலாக இருந்து அந்த 1 இயர் வந்து எவ்வளோ சந்தோஷமாக போச்சு எங்களுக்கு. இன்னும்
நாங்கள் நினச்சிருப்போம் அங்கே வந்து எங்கள் வீட்டில் தங்கணும்னு சொன்னோன்னா நாங்கள் வந்து உடனே நாங்கள் மேல் வீட்டுக்கு போயிட்டோம். மேல் அம்மாவும் உடம்பு சரியானாங்க, அவங்களையும் கூப்பிட்டு மேலே போயிட்டோம். இவங்க 2 பேரும் கீழே இருந்து ரொம்ப 1 வருஷம் நல்லா சந்தோஷமாக இங்கே இருந்து அப்புறம் தான் அண்ணன் வீட்டுக்கு நான் போகிறோம், அண்ணன் அங்கே வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆனால் நாங்கள் அண்ணன்ட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நேரம் முடிச்சு அங்கே போனாங்க. இந்த நேரத்தில் ஒரு நம்மளோட அது இல்லாதது ஒரு வீட்டில் ஒரு பெரிய இழப்பு தான் எங்களுக்கு. அவருக்கு நான் ஒரு பாடல் நேரத்தில் பாடணும்னு ஆசைப்பட்றேன். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். கனவுகள் 1000 மனதார கண்டு நீ நினைவுகள் ஆகியே மறைந்திடுமே. கனவுகள் 1000 மனதார கண்டு நீ நினைவுகள் ஆகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும், தனித்தனியாகவே சேர்ந்து விடும். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும், கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும், கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். இருளில் ஒளி காட்டும் பெருவாழ்வு ஈட்டும், மறுமையில் உன்னை சேர்ந்து விடும். இனிதான நேசரை கரங்கூப்பி சாற்றுவார், கனிவாக உன்னையே அழைக்கிறாரே. இனிதான நேசரை கரங்கூப்பி சாற்றுவார், கனிவாக உன்னை அழைக்கிறாரே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். தேங்க்யூ. அனைவரும் அம்மாக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அம்மா டெய்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. ரொம்ப டெய்லியும் வந்து அவங்க வந்து சொல்ல ஒரே காரியம் வந்து எங்களுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ண சொல்லு ரூபான் சந்திரகாந்த், நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிடு. ப்ரேயர் மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் வந்து எனக்காக வந்து அண்ணனுக்காக எல்லாத்துக்காகவும் வந்து நீ மெயினாக வந்து எல்லாத்துக்காகவும் சொல்லிடு, ஜெபம் பண்ண சொல்லிடு. ஐயா இல்லாதுன்னு கவலை எனக்கு இருந்தாலும் உங்கள் ஜெபம் எங்களுக்கு முக்கியம். அதனால் உங்கள் குடும்ப ஜெபத்தில் நீ தயவுசெய்து அம்மாவை நீ நினைக்கும் போது ஜெபம் பண்ணுமா அம்மா தயவுசெய்து நினைத்துக்கொள்ளுமான்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. பெரியவர்களே, அருமையான ஐயாவுடைய வாழ்வு அது திருச்சபையோடு மாத்திரமல்ல, திருச்சபையின் குடும்பங்களோடும் இணைந்த வாழ்வு என்பதை அருமையான சந்திரகாந்த் ஐயா அவர்களுடைய அவர் ஒரு மகனாக அருமையான ஐயாவுடைய வாழ்க்கையிலே அவர் இருந்தார் என்பதை நாம் திருச்சபையாய் அறிந்திருக்கிறோம். எல்லா காரியங்களிலும் அவருடைய உதவிகளும் அவருடைய குடும்பத்தின் உதவிகளும் அருமையான ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் அவர் மீது வைத்திருந்த அன்பும் அதையெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் அவருடைய குடும்பத்தாருக்கு இருக்கும் என்று நாம் அருமையான ஐயாவுக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த ஐயா இறந்த பொழுது முதல் அவருடைய இறுதி அடக்க நிகழ்வுகள் மற்றும் இந்த ப்ரேயர் மீட்டிங் எல்லாமே இன்று வரையிலும் அவர்கள் என்னோடு சந்திரகாந்த் ஐயா அவர்கள் இருந்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து ஐயாவுடைய ஆத்மாவுக்காக நாம் நன்றி சொல்லும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார் என்றால் அவருடைய ஐயா நிக்கல்சன் ஐயாவுடைய அன்பு எவ்வளவாய் இந்த குடும்பத்தின் மக்களோடு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்காய் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் நம் மத்தியிலே இருக்கின்ற அருமையான சிவபிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை
சரி, அப்படி என்றால் நாம் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ என்ற பாடலின் 4ஆம் சரணத்தை பாடி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வேளையிலே கடவுள் அதைத் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கீர்த்தனையிலே தேவபிதா என்ற பாடலை ஆயுள் முழுவதும் என் பாற்றம் அருளும் நலமும் மாய் நிரம்பும் நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறதே ஆவலதா என்னை பைம்பொன் மேல் அவர் மேய் தமதீர் அருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறதே. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் நம்முடைய விசுவாச வாழ்விலும் குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியாகவும் கடவுளுடைய வார்த்தையை நம்மத்தில் இருக்கின்ற திரு பேனிகா வாஷ்மன் ஐயா அவர்கள் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்வார். அன்புக்குரியவர்களே, இந்த ஸ்தோத்திர நினைவு ஜெப கூட்டம் இந்த நாளிலே நான் இந்த வழிபாட்டிலே உங்களோடு கூட பங்கேற்கிறேன் என்றால் அதற்கு முழுமையான காரணம் திரு நிக்கல்சன் ராய் அவருடைய இந்த நினைவு ஜெப கூட்டம். சற்றேறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்பதாக அன்பு சகோதரர் சிவா என்னோடு கூட பெங்களூரிலிருந்து தொடர்பு கொண்டார். நேற்றைய நாளிலே நமக்கெல்லாம் அன்பான டாக்டர் அன்ஷியா ராய் அம்மையார் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஒரு உறவு அது கிறிஸ்துவுக்குள்ளாய் இன்றைக்குமாக இருக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடைந்து அந்த அடிப்படையிலே நான் இந்த நாளிலே இங்கு நிற்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மிஸ்டர் நிக்கல்சன் ராய் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் சொந்தம் பாராட்டுகின்ற ஒரு நபர். அவர் யாருக்குமே அவர்கள் தனித்து இருக்கவில்லை, நம்முடைய குடும்பத்தோடு கூட இருக்கிறவர்கள். நான் இந்த திருச்சபையினுடைய குருவானவர் திரு ஜஸ்டின் அவர்களே நாங்கள் இந்த பணிமாற்றம் அடைந்து இந்த திருச்சபைக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது நானும் அம்மா இடத்துல கூறுறோம், இது ஒரு குடும்ப திருச்சபை, இட்ஸ் அ ஃபேமிலி சர்ச். அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையோடு கூட இருக்கிற இந்த திருச்சபைக்கு போகிறீங்க, மிகவும் நன்றாக இருக்கும் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு. இந்த நாளிலும் அந்த அருமையான குடும்பத்தை எல்லாம் கடைசி வரைக்குமாய் மிஸ்டர் நிக்கல்சன் ராய் அவர்களை அவருடைய தேவைகளை அவருடைய மருத்துவ உதவிகளை எல்லாம் சந்தித்து உதவிச்ச அருமை சகோதரர் சிவா அவர்களுக்கு நாங்கள் குடும்பமாக திருச்சபையாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய நிறைவு வாழ்க்கை இறுதி வாழ்க்கையில் நீங்கள் அவர்களோடு கூட இருந்து அனைத்து உதவிகளையும் செய்தீர்கள். எனவே ஒன்ஸ் அகைன் we are very much thankful to your contribution. மிஸ்டர் சிவா ப்ரொஃபஸர் இம்மானுவல் வீட்டிலே ஆலய ஆராதனை நடக்கும்போது கூட பங்கெடுத்த நினைவெல்லாம் எனக்கு உண்டு. அவருடைய சித்தி டாக்டர் அவருடைய சித்தியோடு கூட அந்த ஆலய வழிபாட்டில் பங்கெடுத்த அந்த நாட்களெல்லாம் இன்றைக்குமாய் எனக்கு பசுமையாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த சித்தியை சித்தப்பாவை நேசித்து அவர்களோடு கூட அடையாளப்படுத்துவதில் கடைசி பண்டமாக இருந்தார்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு மிஸ்ஸஸ் சிவாவுக்கு எங்களுடைய நன்றிகளை எல்லாம் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் இந்த வேளையிலே நான் என்னுடைய சிறிய பங்களிப்பை முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் முதல் 7ஆம் 8ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அன்புக்குரியவர்களே, நான் நாயராக இந்த பேராயத்தில் 39 ஆண்டுகள் நான் பணியாற்றியிருக்கிறேன். சற்றேறக்குறைய 10 ஆலயங்களிலே நான் குருவானவராக இருந்திருக்கிறேன். என்னுடைய பணிக்காலங்களில் நான் குருசேகர தலைவராக பிசி சேர்மன் நான் பணியாற்றி இருக்கின்ற அந்த காலகட்டங்களில் எந்த திருச்சபையில் இருந்தாலும் நாம் அறிந்திருக்கிறோம், அந்த பிசி சேர்மனுக்கும் பிசி ட்ரெஷரருக்கும் அவ்வளவு நெருக்கம் சரியான முறையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த திருச்சபையை எல்லா விதத்திலும் அந்த கட்டமைப்பிலே கொண்டு செல்ல முடியும். ஒருவேளை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை அறிந்திருக்கலாம். அது ஒரு இரட்டை மாட்டு வண்டி போல நிர்வாகத்தில் பிசி சேர்மனும் பிசி ட்ரெஷரரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்குரிய மிக 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 முக்கியமான காரியம். நான் திரு நிக்கல்சன் ராய் அவர்களோடு கூட சற்றேறக்குறைய நினைவு சரியாக இருக்குமானால் 6 ஆண்டு காலம் நாங்கள் சார் பொருளாளராக, நான் பிசி சேர்மனாக இங்கு பணியாற்றிருக்கிறேன். இந்த 39 ஆண்டுகளிலே அதுக்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி எத்தனையோ பிசி பொருளாளர்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் திரு நிக்கல்சான் ராய் அவர்களை போன்ற ஒரு பொருளாளரை நான் கடந்து வந்ததே இல்லை. ஆனால் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் திஸ். ஒரு பிசி சேர்மன் அப்படி தான் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் என்னிடத்துல பணியாற்றிய எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்த பாஸ்டர்ஸ்க்கும் நான் கொடுத்த ட்ரைனிங் அதுதான். யூ ஹாவ் நத்திங் டு டூ வித் தி ஃபைனான்ஸ். யூ ஹாவ் நத்திங் டு டூ. யூ ஹாவ் நோ பிஸ்னஸ். நோ பிஸ்னஸ். அது பிசி ட்ரெஷரருக்கு உரியது. பிசி ட்ரெஷரர் வில் ஹேண்டில் த மணி. He will remit it in the bank and he will withdraw the bank whenever it is necessary. So this is how I practice. I have maintained this kind of style of operation. எனவே என்னை பொறுத்த மட்டும் அது தொடக்கூடாத ஒரு காரியம். பட் I have the overall supervision. எப்படி செலவழிக்கிறதோ I am in charge. ட்ரெஷரர் கண்டமேனிக் செலவழிக்க முடியாது, அதுக்கு I am in charge. பட் எந்த பிசிச்சர் நாம இருந்தாலும் அதை தொடக்கூடாது. அப்படி அதுதான் என்னுடைய அனுபவம். 32 ஆண்டுகள் நான் பயிற்றுவித்த குருவானவர்களுக்கும் அதை தான் கற்றுக் கொடுத்தது. இல்லை என்ன பிரச்சனைனா, நிக்கல்சன் ராய்ட்ட சார்கிட்ட நீங்கள் காணிக்க எண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்கணும்னா, சார் இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லுவேன். சார் இதெல்லாம் அவங்க சொந்த காசில் பண்ணணும் சார். நான் அவரை ட்ரெயின் பண்ணல உதயா. எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு எதற்கு சொல்லுவேன் என்றால், இஸ் ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டி, இஸ் ஃபினான்ஷியல் ஆனஸ்டி. காட்ஸ் மணியை, கடவுளுடைய காணிக்கையை எப்படி கையாளணும் அப்படின்றத அவர்கள் மூலமாக நான் அதிகமாக விளங்கி கொண்டேன். பொதுவாக இது விதமாக யாரும் அதை தவறாக எடுப்பாங்கன்னு சொல்லலை நான். பட் ஹவு மச் இஸ் கேர்ஃபுல் அபவுட் த சிங்கிள் பை. ஒன்றுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. காஃபி வாங்கி கொடுக்கணும், கொடுக்க முடியாது சார், அவங்கவுங்க காசில் வாங்கி கொடுக்கட்டும். குளிரில் போவோம், கேரல் ரவுண்டு போவோம், பெரியவங்களாம் வருவாங்க, வயசானவங்களாம் முடிச்சுட்டு அவர் சரியாக கன்வின்ஸ் ஆகிட்டார்ல, அவர் ஆகிறார்ல, நீங்கள் ஆயிட்டீங்களா? ஸோ போவோம். போயிட்டு எல்லாரும் வயசானவங்க
ஒரு சில அம்மாலாம் வந்து 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டா போதும்ல, ரொம்ப ஏர்லி லஞ்ச் வேண்டாம் இல்லையா? அது வரைக்கும் அது நான் இருக்க மாட்டேன். ஒரு அம்மாலாம் சொல்லி விடுவாங்க, ஐயா நீங்கள் கண்ட மணிக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு வயிற்றோட்டம்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் எல்லாம் போவோம். நான் முடிச்சுட்டு நான் சொல்லுவேன், சார் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, கேரள் ஓட்டம் முடிஞ்சு மணி 10:30 ஆயிடுச்சு, இனிமேல் வீடுகளில் போய் சாப்பிட முடியாது சார், அந்த வெஜிடேரியன் ஹோட்டல் திறந்துருக்கு சார், அங்கே போவோம் அப்படின்னு. சார் அவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க பெரியவங்க, சார் ஆசைப்பட்டால் நாளைக்கு வீட்டில் போய் சாப்பிட இங்கே எப்படி சார் நம்ம வந்து. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். எப்படியும் வந்து கடவுளுடைய காரிக்கை எவ்வளோ கவனமாக கரிசனையாக எவ்வளோ வந்து வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது என்னுடைய இந்த 39 ஆண்டுகளில் மிஸ்டர் நிக்கல்சன் ராயை தவிர வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான உண்மையானவர்கள். அது அது சிக்கனமாக இருக்கிறது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களையும் உண்மை. குறிப்பாக பண காரியத்தில் எவ்வளவு கவனமாக அதை நாம் கையாளணும். சும்மா இஷ்டத்துக்கு அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, இல்லை இந்த செலவு அந்த செலவுலாம் வாங்கவே முடியாது. இல்லை சார் அவங்க பார்த்துக்கிறட்டும், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லிடுவாங்க. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான காரியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பொருளாளரை இந்த திருச்சபை கிடைக்கப்பெற்றதுக்காக அதிகமாக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கரெக்டாக வந்து 9 மணினா 8:50க்கெல்லாம் வந்து கரெக்டாக ஆர்கனை செட் பண்ணி வந்துடுவாங்க. வந்து ஆர்கனை யாராவது பையன் சகாயம் யாரையாவது வந்து கார்லேருந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து வைக்க சொல்லி செட் பண்ணும்போது கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிற மாதிரி. அதில் எந்த விதமான ஒரு காலம் தவறாமையும் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப பங்க்சுவல். அந்த மாருதி காரில் தான் வந்து அவங்க பின்னால் சீட்டில் தான் அந்த ஆர்கன் இருக்கும். அதை எடுத்து வந்து அவர்கள் வாசிப்பார்கள். அதை ஒரு நாளும் அதிகபட்சமாக எங்கேயாவது பெங்களூருக்கு எப்பயாவது போகிறத தவிர சண்டே மிஸ் பண்ணவே இருக்கிறது. என்னுடைய காலங்களெல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாங்க, ரொம்ப ஹெல்த்தி. நான் இங்கேருந்து பணிமாற்றம் வாங்க போகிற வரைக்கும் ஹெல் அண்ட் ஹெல்த்தி. அதனால் இங்கே இருக்கிற நாட்களில் பெங்களூருக்கு அவங்க அக்காவை பார்க்க போகிறது, டாக்டர் வந்து பார்க்க போகிறது ரொம்ப ரேர். அப்படியே போனாலும் சண்டேஸில் வந்து இங்கே வந்து சர்வீஸ்க்கு வந்து வந்த நாட்கள் தான் எனக்கு தெரியும். அதனால் வந்து நெவர் மிஸ் சண்டே சர்வீஸ். அவருடைய அந்த இசை வாசிக்கிறது, அவரோட கூட உயிரோடு இசைந்த ஒரு காரியம். கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. நல்ல 1 மாதம் அதற்குரிய அந்த பயிற்சி முடிச்சுட்டு போனாலும் அவங்க கொலையேறையும் குற்றீருமாக தான் போகும்போதே தவிர காஃபி டீ வந்து ரொம்ப கிடைக்காது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த இசையை எவ்வளவு பொறுப்போடு கூட அந்த 1 மாத காலம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடன் பொறுப்போடு கூட அவர்களை அதை பயிற்றுவித்தார்கள். இங்கே அவங்க மிஸ்ஸஸ் ஞானசேரனை காணோம், அவங்கள கூட விட மாட்டாங்க. சீனியர்னு சொல்லி இல்லையா, சீனியர் வாங்க நீங்கள் உட்காருங்க, அவங்களெல்லாம் விட மாட்டாங்க. வாங்க நீங்கள் சீனியர் வாங்க உட்காருங்க, பாடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையே இழுத்து வச்சு அந்த அளவுக்கு தட்கண்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட். ஒருவேளை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும்னு ஆமாம் வெரி ஆமாம் எல்லாரையும் யாரையும் பெரியவங்கள விட மாட்டாங்க. அவங்க வந்து நீங்களும் பாட்டு பாடுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கொயர் வந்து ஃபுல்லாக இருக்கணும், தன்னுடைய பயிற்சியில் அந்த ஃபுல்லாக இருந்து வந்து பாடணும் அப்படின்றதுல அவங்க கொடுத்த ஒரு ஆர்வம், உற்சாகம், அர்ப்பணிப்பு. அந்த அளவுக்கு வந்து அந்த திருச்சபையை நேசித்தபடினால தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பையும் ஒரு ஆர்வத்தையும் காமிச்சாங்க. அந்த கீபோர்டு திருச்சபையில் மேலே எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இருந்த ஆர்வம், அந்த ஆர்கனில் வந்து ஏதோ ஒரு ரிப்பேர். அந்த ஆர்கனில் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிருக்கும்போது என்னுடைய சன் யூஎஸில் இருக்கான், தெரியும், நாங்கள் போயிருக்கோம். சாதாரணமாக போனால் ஏதாவது தெரிஞ்சவங்ககிட்ட எனக்கு ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க தான் நான்லாம் சொல்லுவேன். அது இருந்தால் வாங்கிட்டு வாங்க அங்கே இருந்தான்னு. சார் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பையன்கிட்ட சொல்லுங்கள் இந்த இதில் வந்து ஒரு ரிப்பேர் இது இருக்குது அப்படின்னு.
அது சொல்லுங்க ஞாபகம் இருக்கா? அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி வந்து சார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எடுத்து அனுப்ப சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லினேன். எடுத்து அனுப்பு. அவனும் கடை கடையாக அலைஞ்சிட்டான். அதை வந்து அப்புறம் சார் வெரி சாரி, அந்த மாடல் இப்போ கிடைக்கலன்னு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்காக வந்து அதை வந்து சொல்கிறாங்கன்றது. ஒரு ஆர்கன் கீபோர்டு திருச்சபைக்காக ஆலயத்துக்காக வாசிக்கிறதுல ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்காக அங்கேருந்து சொல்லி. ஸோ இந்த மாதிரியான வந்து ஆத்மார்த்தமாக இந்த திருச்சபையை நேசித்தது உள்ளார்ந்த முறையில். அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். அந்த விளைவின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நிக்கல்சன் சார் இன்றைக்கு நம்மளுடைய நினைவு இருக்கிறார், அவருடைய நாணயம். ஸோ அஸ் அ சர்ச் we have to maintain his legacy. ரொம்ப 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 முக்கியம். எல்லா காரியங்களையும் அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நீங்களும் நானும் இன்றைக்குமாய் அழைக்கப்பட்டிருக்கோம். இது போன்ற இந்த நினைவு ஜெப கூட்டம் அதுக்கு தான். அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இப்படியே நான் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்பட்டேன். அது மாதிரி ராய் சார் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து ரொம்ப ஒருவேளை நமக்கு வந்து ரொம்ப சிக்கனவாதி அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த அதிகமாக மற்றவர்கள் அறியாத முறையில் செய்த காரியங்கள் உண்டு. இந்த இங்கே அலர்கோயில் போகிற வழியில் வந்து ஒரு சுந்தரராஜபுத்திரம் ஒரு வெளியிலேருந்த பார்வையற்ற மக்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். ஆமாம். அதில் ரெகுலராக அவங்க போய் அதில் வந்து அதில் உதவி செஞ்சுட்டு வர்றது என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்டரும் 2 பேரும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்களுக்கு அங்கே போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் அப்படிப்பட்ட காரியங்களில். அதனால் வந்து திருச்சபையின் காரியம், ஆண்டவருடைய காரியம், கடவுளுடைய காசில் வந்து சிக்கனமாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதிலெல்லாம் வந்து ஒரு நாளும் ஒரு குறைவு வச்சதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய காரியங்கள் எளிய மக்களோடு கூட அடையாளப்படுத்த பிரம்லா மாட்டின் சொன்னது மாதிரி அவங்களுடைய எளிமையான வலிவிழந்த தேவையான மக்களோடு கூட அடையாளப்படுத்துறது. அது எல்லாருக்குமே வந்துடாது. திருச்சபையில் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு சந்திரகாந்த் பேசினது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சந்திரகாந்த் பிரபா அவங்க 2 பேர்த்துக்கும் செஞ்ச உதவியை லேசாக தெரியும், எனக்கு ரொம்ப முழுசுமாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கெல்லாம் நேசித்து அவங்களுக்கு அவங்களோட தேவைகளோடு கூட அடையாளப்படுத்துவோம். இந்த மகன் அமெரிக்கா போனதுக்கு ஒரு வேளை நான் இன்றைக்கும் சொல்லுவேன், எப்பயும் அம்மாவோட பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு வேளை இந்த கேக்க நகர் திருச்சபைக்கு கூட்டு வந்தாருன்னா அதுக்கு ஒரு வேறு ஆண்டோடைய சித்தம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லினையும் அம்மாவையும் நான் என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ யூ ஆர் த பர்சன். ஆக்சுவலி தட் இஸ் வாய் காட் ஹஸ் brought me here திருச்சபைக்கு. ஐயாட்ட வீட்டில் சொல்கிறாங்க, ஐயா கவனிக்கிறாங்களா என்னன்னு தெரில. ரொம்ப மகிழ்ச்சி. அதில் அந்த டைமில் வந்து விசாக்காக போகும்பொழுது மிஸ்டர் நிக்கல்சன் ராய் சாரும் டாக்டர் அக்ஷயா ராய் அவர்களும் செய்த உதவி இன்றைக்கும் மறக்க முடியாது, ரொம்ப காலத்தால் மறக்க முடியாது. சிவா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சித்தப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். அதனால் சிக்கனம் அப்படின்றது ஆண்டவருடைய காரியத்தை பொறுத்தோம், கடவுளுடைய காரியம். மற்ற எல்லா நேரங்களிலும் அப்படி இல்லை, என்ன செய்யணுமோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. நல்ல ஒரு உறவு எல்லா மக்களோடு கூட. யாரோடையும் வந்து எனக்கு ராய் சார் சண்டை போட்ட மாதிரி அப்படிலாம் வந்து தெரியல. நான் இங்கே இந்த நாட்டில் 12 வருஷம் இங்கே பணியாற்றும் பொழுது அப்படிலாம் சத்தம் சண்டை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த காரியத்துக்கு தான் நான் கொடுப்பேன் காசு. அதனால் மற்ற காரியங்களுக்கு இப்படி தான் சாஃப்டாக சொல்லிட்டு போவாங்க ஒழிய மறுபடி இதில் இந்த குறிப்பாக வந்து இந்த சர்ச்சு ஏர் கண்டிஷன் பண்ணது 2 பேர், ப்ரொஃபஸர் இமானுவலும் நிக்கல்சன் ராய் சார். என்டையர் எக்ஸ்பென்ஸ் வாஸ் borne by the ப்ரொஃபஸர் இமானுவல் அண்ட் மிஸ்டர் நிக்கல்சன் ராய். 2 பேர் தான் இந்த ஏர் கண்டிஷன் செஞ்சாங்க. ஒருவேளை பெல்லை வந்து அவங்க தனியாக செஞ்சாங்க ராய் சார். இந்த ஏர் கண்டிஷன் வந்து இவங்க 2 பேர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்த கிரானைட் ஃப்ளோரிங் அவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சதில் நிறைய சொல்ல முடியாது. அவங்க எதுமா இதுலம்மா யார்? ஓகே சாந்தி முருகதாஸ்
அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல எதுக்காக கொடுத்தாங்கம்மா? ஏசிக்காகும். ஓகே ஓகே ஓ அதில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இப்படி நிறைய பேர். பட் இந்த வேலையில் நான் நிக்கல்சன் ராய் சார் சொன்னது காரணம் அவங்களுடைய கிறிஸ்தவராம். ஓகே ஓகே அவங்களுடைய பங்கு, ராய் சாருடைய பங்கு ரொம்ப ரொம்ப நினைவு கூறப்பட வேண்டியது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அவங்க ரொம்ப கம்மி சிக்கனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த இது இல்லை. ஏன்னா அவங்களோட பழகுனதுனால எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மள ஒரு சிலருக்கு தெரியும். தேவையான காரியங்கள் எளிமையானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, தேவையானவர்களுக்கு, இப்படிப்பட்ட மக்களோடு கூட அவர்கள் அடையாளப்படுத்தி அவங்க செய்கிற அந்த சுந்தரராஜபுரத்தெல்லாம் ஒரு சில காரியம் எனக்கு தெரியும். சின்ன சின்ன காரியம் ஒரு சில நேரங்களில் சொல்லும்போது, சார் நான் போகணும், நேரம் ஆயிடுச்சு, நான் முடிச்சுட்டு உடனே போகணும் அப்படின்னு சொன்னதுனால அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தரும். நல்ல ஒரு உறவு எல்லாரோட. அவங்க சித்தியுடைய பர்த்டே வந்து மார்ச் 10ஆம் தேதியா? உங்கள் சித்தி பர்த்டே மார்ச் 10ஆ? ஆகஸ்ட் 10. என் அம்மாவுடைய ஆமாம் அடுத்த நாள் 10ஆம் தேதி தானே. பாஸ்டர் அம்மாவுடைய பர்த்டே 9ஆம் தேதி. மறக்காமல் 10ஆம் தேதி அவங்க ஃபோனில் கூப்பிட்டு க்ரீட் பண்ணுவாங்க சார். ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவில், நட்பில் எங்களுக்கு மட்டும் தரல, எல்லாரோடையும் இருந்தாங்க. அதனால் ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர். அவரை இந்த திருச்சபை பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அவர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். நான் கற்றுக்கொண்டிருக்கேன் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய திருச்சபையின் பணியில், அவருடைய பல முன்னுதாரணமான நிலைகளில் நான் பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கேன். அதற்காக ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன். தொடர்ந்து டாக்டர் அன்ஷியா, there is a woman behind a man for all these things. யாருன்னா நத்திங் பட் டாக்டர் மிஸ்ஸஸ் அன்ஷியா ராய். அவருடைய ஊக்கம், அவருடைய உதவி, அவருடைய அனுகூலம் எல்லாம் இல்லாட்டினா ராய் சார் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது. எனவே இந்த வேளையில் டாக்டர் அன்ஷியா ராய் அவர்களுக்கு நாம் நன்றி கூறுறோம். அவங்களுடைய பேச்சு மாத்திரம்தான் குழந்தை மாதிரி இருக்காது, அவருடைய விசுவாசமுமே குழந்தை மாதிரி இருக்கும். அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையே குழந்தை மாதிரி இருக்கும். எப்பயாவது ஒரு சில நேரங்களில் சில டவுட் கூட கேட்பாங்க. வெரி ரேர். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து போதரையா சொல்லும்போது 2 பேர் 4 பேர் வருவாங்க. அன்னைக்கு 10 பேர் 15 பேர் வந்தாங்க. அந்த 10-15 இவங்க 2 பேரும் கீபோர்டு எடுத்துகிட்டு வந்து அந்த 15 பேருக்காக உட்காருவாங்க. 10 பேர்னாலும் 15 நாளும் அந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைகளில் அந்த கீபோர்டு இருக்கும். டாக்டரும் சாரும் 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. அதனால் கூட்டங்கள் கம்மின்றதுனால இல்லை, அவர்களை பொறுத்த மட்டும் திருச்சபை பணி. அது கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நாங்கள் வந்து ஆண்டவருக்காக அதை வாசிப்போம். அதற்கு முழுமையாய் டாக்டர் மிஸ்ஸஸ் அன்ஷியா ராயுடைய பேக்கிங், அவர்களுடைய பங்கேற்பு. ஒரு நாள் அவங்க தனியாக வீட்டில் இருந்ததில் ராய் சார் அனுப்பிச்சி விட்டுட்டு, ஒருவேளை இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தாலும் அதில் ரொம்ப ஸ்டான்ச்சாக இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக சிவா? ஆமாம் ரைட். அதில் உறுதியாக இருந்தாங்க. நாங்கள் எந்த நாட்களில் நான் கண்டுபிடிச்ச காரியம், இந்த புதிய விசுவாசத்துக்குள்ளாக, நம்பிக்கைக்குள்ளாக அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான காரியம் அம்மா சொன்ன காரியம் நீங்கள் பகிர்ந்து கொண்டது. அதற்காக ஆண்டவர் கண்டு சொல்கிறேன். குறிப்பாக சந்திரகாந்த் சொன்னது மாதிரி டாக்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நேற்று நாளில் பேசினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்பயாவது பேசியிருக்காங்க ராய் சார். இப்போ நாங்கள் பெங்களூர் போனப்போ வெரி ஃபியூ டைம்ஸ், 2-3 டைம்ஸ் எப்பயாவது. அதுவே மகிழ்ச்சியாக இருக்கும். நேற்று அவங்க வாய்ஸ் சத்தை நான் சிவாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். பேசும்போது கொஞ்சம் ஃபீபிளாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் விளங்க முடியல. பேசினாங்க நேற்று டாக்டர். நம்ம எல்லாரும் தொடர்ந்து அவர்களுக்காக செபிப்போம். வாக்கர் வச்சு தான் நடப்பேன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பட் இருந்தாலும் வாக்கர் வச்சு நடக்கிற அளவுக்கு கடவுள் கிருபை செய்திருக்காரு. அந்த அளவில் தான் நம்ம நன்றி சொல்லணும். வாக்கர் வச்சு நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. நாங்கள் ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்காக நம்முடைய அனுதின ஜெபங்களில் அவர்களை நினைவு கூறும்படியாய் அழைக்கப்படுறோம். தொடர்ந்து அவருடைய தனிமை, அவருடைய முதுமை, அவருடைய இயலாமை, எல்லா பலவீனம் எல்லாவற்றையும் மத்தியிலும் ஆண்டவருடைய அருள் ஆற்றல் அவர்களோடு கூட இருக்க, அதன் மூலமாக எஞ்சிய நாட்களிலே அப்படிப்பட்ட நிறைவோடு கூட வாழும்படியாக நாம் அவர்களை ஜெபத்தில் நினைவு கூறுவோம். ஒருவேளை இதை நான் பிரசங்கமாக பண்ண அவங்களுடைய வாழ்க்கையே பிரசங்கம் என்னை பொறுத்த மட்டும். அதனால தான் நான் அவர்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன்.
நல்ல போராட்டத்தை ராய் சார் ஓடி முடிச்சிட்டாங்க. உண்மையான போராட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. வேதம் சொல்கிறது போல இது முதல் நீதியின் கிரீடத்தை சூடும்படியாய் ஆண்டவரத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வசனம் அவருடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக உண்டு என்பதை நான் அறிந்து அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்தேன். எனவே தொடர்ந்து டாக்டரும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் தொடர்ந்து வளர ஜெபிப்போம். அவர்களுக்கு தொடர்ந்து சிவா, மிஸ்ஸஸ் சிவா தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய, அதன் மூலமாக டாக்டர் நிறைவான வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கிருபை புரிந்து அருள் தருவாராக. ஆமாம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இந்த வேளையிலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் அதை தொடர்ந்து அருமையான சிவபிரகாஷ் ஐயா அவர்கள் நன்றி தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நிக்கல்சன் ராய் ஐயா அவர்களை நான் இங்கே வந்த பொழுது அதிகமாக சந்தித்து பழக இயலாத ஒரு சூழல் இருந்தாலும் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் வந்து என்னோடு கூட பழகி பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் உண்டு. என்னுடைய திருமண நாள் ஒன்றன்று நான் சாமையெல்லாம் இங்கே இருந்தோம். முடிஞ்ச உடனே அவரோடு இருந்து அவர்களுக்கு கேக் வெட்டி ஜெபித்து அனுப்பினது மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இது புதுமையாக நாங்கள் இங்கே கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது, பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த சூழலிலும் அவர்கள் வீடு எல்லாம் மாறி அங்கே சென்று கொண்டிருந்த பொழுது நம்முடைய திருச்சபையிலே பகிரப்பட்ட சில காரியங்கள், ஐயாவுடைய நமக்கு குருமனை இல்லை, பார்சனேஜ் என்பது இல்லை, குருவானவர் தங்கி பணிபுரிவதற்கு. அவர்கள் ஏதாவது விற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கூட நம்முடைய சர்ச்சிலிருந்து வாங்கலாம் என்றெல்லாம் பேசினோம். ஆனால் அவ்வளவு விலைக்கு நம்முடைய சபையினால் வாங்க முடியாது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஒரு உதவிகளை நான் இந்த திருச்சபையின் சார்பாக, நம்முடைய குருசேகர குழு சார்பாக குடும்பத்தாருக்கு வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் இப்பொழுது ஒரு குருவானவருக்கு இல்லம் கட்டும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா அம்மாவுடைய நினைவாக நீங்கள் ஏதாவது காணிக்கைகளை கொடுத்து உதவ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது எங்களுக்கு ஐயாவோடு நாங்கள் இன்னும் தொடர்பிலே இந்த திருச்சபை இன்னும் இந்த உறவிலே இருப்பதற்கு உதவியாக இருக்கும். ஐயா அவர்கள் சொன்னது போல் ஐயா அவர்களுக்கு இந்த இசை ஞானமும் அதனுடைய ஊழியங்களும் அதிகம் உண்டு. அதே போல் இந்த நாளிலும் எங்களுக்கு அருமையான ஐயா அங்கே மேலே உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் சாவி கொடுக்குறப்ப இந்த மிக்சர் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சியா, எப்பயாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருப்பார். அதே போல் குருசேகர கமிட்டியிலையும் அதை ஒன்று வாங்கணுயா என்று கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இந்த 2 உதவிகளை ஐயாவுடைய நினைவாக நீங்கள் அம்மாவிடத்திலே சொல்லி நீங்களும் முயற்சி செய்து ஆலயத்துக்கு உதவினீர்கள் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஐயாவுடைய நினைவாக நாங்கள் அதை வைத்துக்கொள்வோம். ஆக இந்த ஒரு சிறிய வேண்டுகோளை எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்களிடத்திலே நாங்கள் வைத்து, அருமையான ஐயாவுடைய வாழ்வு திருச்சபைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, சமுதாயத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, தன்னுடைய குடும்பங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களிலே உங்களுக்காக, அம்மாவுக்காக எப்பொழுதும் இந்த திருச்சபை ஜெபிக்கும் என்பதை நாங்கள் உறுதி சொல்லி, நீங்களும் ஐயாவுடைய நினைவாக இங்கே வந்து எங்களோடு அந்த உறவை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வந்து நன்றி சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெனிங்கா பாஸ்டர் அவர்களே, மற்றும் சர்ச்சின் அன்பார்ந்த நண்பர்களே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் பேசி எல்லாம் பழக்கம் இல்லை, அதனால் ஏதாவது தப்புன்னா மன்னிச்சிடுங்க. எல்லோரும் எடுத்து சொன்னீங்க நீங்கள் சித்தப்பாவை பற்றி. ஐ எம் வெரி மூட். அவருக்கும் இந்த சர்ச்சுக்கும் உள்ள தொடர்பு வந்து மறுக்க முடியாத ஒன்று. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அவருக்கு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டிமென்ஷியா சிம்டம்ஸ் வர ஆரம்பித்ததும் உடனே கூப்பிட்டு போயிட்டேன் பெங்களூருக்கு. போயிட்டு அங்கே வந்து ஒரு 2-3 சர்ச் ட்ரை பண்ணார். அங்கே கூட்டிகிட்டு போவேன். பெங்களூரில் உள்ள இன்ஹரண்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் தமிழ் மாஸ் இருக்காது, தமிழ் மாஸ் இருந்தாலும் கூட்டம் ஜாஸ்தி, இவங்க வயசானவங்க மெதுவாக நடந்து போய் வரத்துக்குள்ளார
இடித்து முடிச்சுக்கிட்டு மற்றவங்கெல்லாம் முன்னாடி போகிறது வர்றது அதெல்லாம் கொஞ்சம் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வரதே ஒரு சின்ன இதாக தான் இருந்தது. ஒரு 7-8-9 மாதம் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணிட்டு அங்கே சர்ச்சில் தான் அப்புறம் தான் வந்து திருப்பி சந்திரகாந்த் வீட்டில் இருந்துட்டு இங்கே சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே சந்திரகாந்த் வீட்டில் இருக்கிறப்பவே வந்து வாரம் சர்ச்சுக்கு வர முடியாத ஒரு நிலைமை, கொஞ்சம் கொஞ்சமாக அது டீக்ரேட் ஆகிக்கிட்டே வந்ததுனால அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் கோவிட் வந்தது. வேறு கோவிடில் வந்து வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருந்ததில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்துட்டு போக முடியும். கோவிட் டயத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷம் என்னால் வரவும் முடியல, ஒன்றும் முடியல. அதில் நிறைய ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர முடியலன்ற நிலமையில தான் பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணி இந்த சர்ச்சுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தொடர்பு குறைஞ்சது. அதில் தானே ஒழிய அது வரைக்கும் அவருக்கு வந்து சர்ச்சை பற்றி விடுறதுக்கு மனசுன்றது கிடையவே கிடையாது. இப்போவும் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 50 ஃபோட்டோ சர்ச்சோட டோர், இந்த ஏரியாவில் இருக்க அத்தனை சர்ச்சோட டோரும் அவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லே அவுட்லேருந்து எல்லாமே இன்னும் அவ்வளோ ஃபோட்டோஸ். அந்த காலத்தில் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி கிடையாது, எல்லாமே கேமராவில் எடுத்து போய் டெவலப் பண்ணி கொண்டு வந்து பண்ண வேண்டிய காலத்துலேருந்து அவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இது தெரியும். அவர் பண்ணிங்க நான் சர்ச்சு கிறிஸ்மஸ் மாஸ்க்கெல்லாம் வருவேன். நான் இங்கே வரப்போ இருக்கிறப்ப மாசில் இருந்ததுன்னா நானும் வந்து அவர்கிட்ட ஆப்பம் அதெல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட்ருக்கேன். அதனால் அவரோட எங்களுக்கு தொடர்பு ரொம்ப ஜாஸ்தி. அவர் மெட்ராஸில் முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறமாட்டி அவங்க மகன்கள் அமெரிக்கா போனப்போ அதில் எல்லாமே எங்களுக்கு ஒரு இது உண்டு. ஸோ அப்படி இருந்தது. கடைசி காலத்தில் ஒரு 2 நாள் தான் அவர் கொஞ்சம் முடியாமல் சாப்பிடாமல் இருந்ததே. அது வரைக்கும் என்ன வேணும்னு கேட்டு இது பண்ணுவார். கடைசி ஒரு மாதம் வந்து ஈவன் டயபெட்டிக்காக இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் வேணும்னு கேட்க ஆரம்பித்தார். ஸோ ஃப்ரூட்ஸும் கொடுத்து டயபெட்டிக் டேப்லெட்டை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணோம். கடைசி 1.5 நாள் வந்து சாப்பிடவே முடியல. இந்த பாடி ஸ்டார்டட் ரிஜெக்டிங் லைக். அப்போ தான் தென் வி காட் த எமர்ஜென்சி டாக்டர் அண்ட் ஆல், ட்ரிப்ஸ் போடலான்னு ஆரம்பித்தோம். ஒரு பாட்டில் போச்சு, 2வது பாட்டில் போகிறதுக்குள்ளார he was no more after that like. So it's sad. நடந்தப்ப எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, இங்கே கொண்டு வரோன்றது ஒரு முடிவில் இருந்தோம். ஆனால் இங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, யார் அரேஞ்ச் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. லைக் சந்திரகாந்த் அண்ட் தென் 2-3 பேர்கிட்ட சொன்னோம் நாங்கள். I was really surprised and moved. வந்த உடனே எவ்ரிதிங் வாஸ் கெப்ட் இன் பிளேஸ். சாம் சார் எல்லோரும், எவ்ரிதிங் வாஸ் இன் பிளேஸ். எல்லோரும் நீங்கள் எல்லாருமே வந்து அங்கே மயானத்துக்கும் வந்து கடைசி வரைக்கும் பண்ணதுலலாம் வந்து பாஸ்டர் கடைசியில் அவங்க ஒரு ரிலேட்டிவ் வரத்துக்கு லேட் ஆனதும் அவர் 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்தது எல்லாமே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஈச் ஒன் ஆஃப் யூ லைக். எல்லாமே ரொம்ப எப்படி நடக்கணுமோ அதுபடி நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் வந்து இந்த மாஸ்க்கு இவ்வளோ பேர் வந்து இருந்து அவரை பற்றி இவ்வளோ நினைவுகள் கூர்ந்ததுக்கும் ரொம்ப நன்றி லைக். ஓகே, ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ சித்தியைக்கு எல்லோரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க. அவங்க ஒரு வாரமாக ரொம்ப பிபி வாஸ் ஃப்ளக்சுவேட்டிங் எ லாட் அண்ட் அதர் திங்ஸ். நவ் லுக்ஸ் லைக் லாஸ்ட் 2-3 days இட்ஸ் ஸ்டெபிலைசிங் எ லிட்டில் பிட். ஸோ மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குறோம். மற்றபடி உங்களோட கடவுளோட ப்ரேயர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் மேட்டர்ஸ் எ லாட் லைக். ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணிக்க வேண்டிக் கொள்கிறேன் லைக். மற்றபடி பாஸ்டர்களுக்கும் மற்ற வந்திருந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி லைக். எல்லோரும் இருந்திருந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு போகும். தேங்க்யூ வெரி மச். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, இந்த வேளையிலுமே நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய விசுவாசத்திலே உம்முடைய வாழ்வை அமைத்து கர்த்தருக்கென்று இந்த உலகிலே சாட்சியாய் வாழ்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திலும் குடும்ப வாழ்விலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்று உம்முடைய திரு சமூகத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்ற அருமையான திருமிகு நிக்கல்சன் ராய் ஐயாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லவும், அவருடைய ஆத்மா இந்த உலகிலே ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டது.
அவருடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் முன்மாதிரியாய் காண கர்த்தர் கிருபை தந்தீர். அவர்கள் வழியாய் பெற்றுக்கொண்ட திருச்சபையின் ஆசீர்வாதங்கள், குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்கள், சமுதாய வாழ்வின் நன்மைகளுக்காக நாங்கள் இந்த நாளிலும் அருமையான குடும்பத்தின் மக்களோடு இணைந்து நன்றி சொல்ல நீர் கிருபை தந்தீர். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சூழலிலும் அருமையான ஐயாவுடைய துணைவியார் டாக்டர் அனுஷயா ராய் அம்மாவுக்காக நாங்கள் நம்முடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தர், இந்த சூழலிலே நாங்கள் அவர்களை பற்றி அறிந்தோம். அவருடைய உடல்நல பலவீனத்தின் மத்தியிலும் இன்றைய நாளிலே வர இயலவில்லை என்றாலும் இந்த சூழலிலும் உடைய கிருபையின் கரம் அவர்களோடு உடனிருந்து வழிநடத்துகின்ற தயவுக்காய் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற சிகிச்சையிலே உடைய தெய்வீக வல்லமை கடந்து வர நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல இன்னும் பலத்தை தந்து ஆண்டவருடைய விசுவாசத்திலே வளரவும், ஆண்டவருடைய கிருபையிலே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த ஜெப கூட்டத்திலே வந்து கலந்து கொண்ட அருமையான ஐயாவுடைய மகனுக்காக நன்றி சொல்கிறோம். அருமையான திருமிகு சிவபிரகாஷ் அவர்களுக்காக அவருடைய பயணங்களிலும் அவருடைய குடும்ப வாழ்வின் தேவைகளிலும் அவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் கொடுத்து இம்மட்டுமாய் அவர்களை பேணி பாதுகாக்கின்ற செயல்களிலே அவர்களுக்கு கொடுத்து வருகிற எல்லா கிருபைகளுக்காகவும் உடைய அருளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அவர்கள் வந்து கலந்து கொண்டு அருமையான ஐயாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல நீர் கிருபை தந்தீர். நன்றியோடு துதிக்கின்றோம். இன்றைய நாளிலும் திருச்சபையின் குடும்பங்களாக நாங்கள் இணைந்து அவர் இந்த திருச்சபைக்கு செய்த பணிகளை, உமக்கென்று செய்த ஊழியங்களை நாங்கள் நினைவு கொண்டு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் அவர் விட்டு சென்ற முன்மாதிரிகளை கர்த்தர் நாங்கள் பின்தொடர திருச்சபையாய் அதை பற்றி கொண்டு இன்னும் அவருடைய விசுவாசம் வைத்ததைப் போல நாங்களும் வளர எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய துணைவியாருக்காக, அவரை அறிந்த அன்பு உள்ளங்களுக்காக வேண்டின வேண்டுதல்கள், ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாய் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தின் மக்களுக்கு அருளுகின்ற ஆறுதலை, தேறுதலை, சமாதானத்தை அருமையான குடும்பத்தின் மக்கள் நிறைவாய் பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகை மட்டுமாய் உம்முடைய விசுவாசத்திலும் உம்முடைய நன்மையிலும் உம்முடைய சமாதானத்திலும் பெருக நீர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். மீண்டுமான பயணங்களிலே அருமையான சிவபிரகாஷ் ஐயாவுடைய அடைக்கலத்தை நீர் தந்து நீர் பாதுகாத்து வழிநடத்த தாழ்த்துகின்றோம். உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளாய் அருமை அனுஷயா அம்மாவை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய வருகை மட்டுமாய் ஆண்டவருடைய அடைக்கலமும் பலனும் உம்முடைய கிருபைகளும் அவர்களை சூழ்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். அவர்கள் அருளுகின்ற, அவர்கள் கொடுக்கின்ற சமாதானத்தை நிறைவாய் குடும்பத்தின் மக்கள் பெற்றுக்கொள்ள உதவி தாரும். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலே அருமை குடும்பத்தின் பிள்ளைகளை தாங்கவும், ஆண்டவருடைய கிருபையின் கரம் அதன் வழியாய் அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும். உங்களுடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே எங்க பொங்கிடுதே. நான் அல்லேலூயா துதி பாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஆண்டவர் கொடுத்த பரிபூர்ண வாழ்வுக்காய்
நன்மைகளுக்காய் திருச்சபையின் அவர்கள் கொடுத்த எல்லா அர்ப்பணிப்புக்காகவும் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாம் நன்றி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ள மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென்.